What nonsense of idiot! எப்ப பார்த்தாலும் ஆம்பளை ஏமாத்திட்டான் ஏமாந்துட்டேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லிதானம்மா சேர்த்தேன். இப்ப வந்து முடியாதுன்னா சார் நீங்க சொல்லிதான் சார் நான் சேர்ந்தேன். ஆனா என்னால இப்ப பணம் கட்ட முடியல சார். கம்பெனி ரூல்ஸ் பாதியிலலாம் நிறுத்த முடியாது. சரிங்க சார், கட்டின பணத்தையே திருப்பி கொடுங்க சார். சொன்னா கேளுங்க, மீதி இருக்கிற நாள் பணத்தை கட்டிட்டு பொருளை வாங்கிட்டு போங்க. அப்படி இப்படி சேர்த்து வச்சுதான் சார் பணத்தை கட்டினேன். என்னால இதுக்கப்புறம் கட்ட முடியல சார். கம்பெனி ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாதாம்மா? அன்னன்னைக்கு பணத்தை அன்னன்னைக்கு கட்டினாதான் நாங்க வாங்குவோம். ஒரு நாள் பணத்தை நீ சேர்த்து கொடுத்தா கூட வாங்க மாட்டோமா நாங்க. நீங்க சேர்த்து பணம் வாங்க மாட்டீங்க சார். என்னால பணம் கட்ட முடியல சார். என் கூட சேர்ந்து பணம் யாருன்னா கட்டலாமா சார்? தாராளமா நீ யாரு கூட வேணா சேர்ந்து பணத்தை கட்டலாம். ஆனா கம்பெனி ஒரு செட்டு தான் பொருள் தரும், 2 செட்டு தரவே தராது. பரவாயில்ல சார், அதை நாங்க பிரிச்சு எடுத்துக்கிறோம் சார். ஒரு நிமிஷம் சார். ரேவதி நீ வீட்டுல தானே இருக்க? நான் சொல்றது முதல் நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன். அந்த லொகேஷனுக்கு உடனே கிளம்பி வா. எதுக்கெல்லாம் கேட்காத, நீ கிளம்பி வா. கூப்பிட்டீங்களே, அவங்க தனியா சீட்டு கட்ட போறாங்களா இல்ல உங்க கூட சேர்ந்து தான் கட்ட போறாங்களா? அது ஒண்ணுதான் சார் குறையா இருக்கு. நாங்க 2 பேர் சேர்ந்து தான் சார் கட்ட போறோம். தனியா கட்டினா அவங்களுக்கும் ஒரு செட்டு கிடைக்கும். உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்து வைக்கல. கொடுத்து வச்சதெல்லாம் போதும் சார். நீங்க எதுவும் உளறி வச்சிடாதீங்க. அவங்க வந்தோடனே நானே சொல்லிக்கிறேன். நம்ம கம்பெனி நல்ல கம்பெனி, தனித்தனியாவே கட்டலாம். சரி வரட்டும். சார் சார் யாரு? உள்ள வாங்க. என்னடி கூப்பிட்ட? முதல்ல உட்காரு. சரி சொல்லு. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நம்ம கம்பெனி ஸ்டாண்டர்ட் கம்பெனி. இதுல சேர்ந்தா எவ்வளவு பெனிஃபிட் தெரியுமா? நிறுத்துங்க சார், நானே சொல்லிக்கிறேன். 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. இந்த கம்பெனில நான் சீட்டு போட்டேன், 10 நாள் கட்டிட்டேன். என்னால அதுக்கப்புறம் கட்ட முடியல. அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். அதுக்கு நீ என்ன கூப்பிட்டா? அத சேர்ந்து கட்டதாமா கூப்பிட்டாங்க. ஆமாண்டி, நான் அதுக்கு தாண்டி கூப்பிட்டேன். அது சரி, சீட்டு கட்டினா என்ன கொடுப்பாங்க? அத நான் சொல்றேன். பின்னாடி பாக்குற பாரு, அது எல்லாம் கொடுப்போம். ஏது அந்த சுவிட்ச் பாக்ஸா? சுச்சா சாட் எங்க சார் காணோம்? சாட்டு கீழே வந்துருச்சு. என்ன சாட்டு? சீட்டு கட்டினா இத்தனையும் தராங்க. ஆமாம்மா, 20 லட்சம் ரூபாயில வீடு, 15 லட்சம் ரூபாயில காரு, 100 சவரன் நகை, 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோக பொருட்கள் அவ்வளவும் தரோம். ஒருத்தருக்கு இல்லம்மா, பணம் கட்டுற எல்லாருக்கும் தரோம். அது என்னன்னு நானே விளக்கமா சொல்றேன். விளக்கமா சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ஞாபகமா பணத்தை கட்டிட்டு போங்க. பணத்தை கட்டுறோம் சார். என் ஃப்ரெண்டு பணம் கொண்டு வந்திருப்பா, நாங்க கட்டிட்டு போறோம். எவ்வளோடி கட்டணும்? பணத்தை கட்டிட்டு மறக்காம ரிசிப்ட் வாங்கிட்டு போங்க. ஏன்னா நான் நாணயமானவன். வீடு கொடுக்குறாங்களே, கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா எனக்கு தருது? காரு கூட தராங்களா? பேக் சீட் எடுத்துக்கிறேன், ஃப்ரண்ட் சீட் நீ எடுத்துக்கோ. சரி வாங்கி மட்டும் வா. மேடம் வீட்டப்பா மேடம் எதுக்கு? எஸ்ஐ ஆயிருக்கீங்க. நான் என்ன புதுசாவா எஸ்ஐ ஆனேன்? ஒரு நாள்ல டீ ப்ரோமோட் ஆகி மறுபடியும் எஸ்ஐ ஆயிருக்கேன். இந்த ஸ்டேஷன்ல யார் எது ஆனாலும் அதுக்கு நான் தான் மேடம் காரணம். நான் டீ ப்ரோமோட் ஆனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லு. அவமானம், அசிங்கம், கேவலம் இருந்தாலும் உங்க ப்ரமோஷனுக்கு நான் தான் காரணமா இருப்பேன். கிழிச்ச அப்படி என்ன பண்ணி கிழிக்க போறேன்? சொல்றேன் மேடம் சொல்றேன். நம்ம லிமிட்ல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் சென்னை, ஆல் ஓவர் செங்கல்பட்டு எல்லா ஏரியால இருக்கிறவங்க புடிச்சு வந்து இங்க நிறுத்தி கேஸ் போட்டு நிறைய கேஸ காமிச்சு அந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சா மாதிரி பண்ணி ப்ரமோஷன் வாங்கி தர எப்படியே மறுபடியும் டீ ப்ரோமோட் தான் வாங்கி தர போறேன். ஏன் மேடம்? கடமை நம்ம லிமிட்டை தாண்டி வேற எங்கேயாவது போய் புடிச்சிட்டு வந்து கேஸ போட்டேன்னா எனக்கு டீ ப்ரோமோட் தான் தருவாங்க, ப்ரமோஷன் தர மாட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? திருவிளையாடல் படம் பாத்தீங்களா? அதுல நக்கீரர் சொல்வாரு, அதுக்கு சிவன் சொல்வாரு, நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. எங்க நடந்தாலும் குற்றம் குற்றம் தானே. அது என்ன லிமிட் அன்லிமிட்டட் சோரா? இது லிமிடெட் சோடு அன்லிமிட்டட் சோடு. நம்ம ஒரு முடிவு எடுத்தா மேலிட வரைக்கும் பேசணும். கமிஷனர் பேசுங்க, சார் தப்பு தப்பு தான், குற்றம் குற்றம் தான், எங்க இருந்தாலும் நாங்க பிடிப்போம் அப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வர சொல்லுங்க. சரியா போச்சு. இப்பதான் எனக்கு பழைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீ சொல்றத பார்த்தா எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஸ்டேஷன்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வேலை போயிடும் போல. அதுக்கு தான் நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்க. தட்ஸ் கரெக்ட் மேடம். வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை வெட்டி உட்கார்ந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப வேலை பார்த்தேன், இந்த கடமை வேலை பார்த்தேன் அப்படின்னா எப்படி உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம போயிடுவாங்க? நீங்களே சொல்லுங்க. கடமை என்ன கோவக்காரி ஆக்காதீங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு துப்பாக்கி எடுத்து சுட்டுருவேன். அந்த துப்பாக்கி சுடாது, ரொம்ப நாளா தொலைக்காம கிடக்குது. இப்பதான் இந்த அம்மா டீ ப்ரோமோட்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம்மா.
என்ன கடமை? அதாவது போலீஸ் இருந்தா திருடனை பிடிப்பது நம் கடமை. அதே ராணுவத்தில் இருந்தா ராணுவத்தை நாட்டை காப்பாற்றுவது கடமை. ஓட்டு போறது உரிமை. இதுல சிலர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க மேடம், எது உரிமை எது கடமைன்னு தெரியாம. இப்ப நீங்க எந்த கடமை கடமை என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டேன். அது அவ்வளவுதான் கேட்கணும். என்ன கேட்டா? உங்களை கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்கம்மா, என்னாச்சு? நான் கட்டினவரை ஏமாத்திட்டாரு மேடம். What nonsense of idiot! எப்ப பார்த்தாலும் ஆம்பளை ஏமாத்திட்டான் ஏமாந்துட்டேன்னு சொல்லுங்க. கடமை கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்கம்மா. நானும் ஏமாந்துட்டேன் மேடம். நீ யாருக்கிட்டம்மா ஏமாந்த? நான் யாருக்கிட்ட ஏமாந்தனோ அவளும் அவர்கிட்ட தான் மேம் ஏமாந்தா. ஏமா அவங்க உன் ஃப்ரெண்டு தானே, ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது? அவர்கிட்ட ஏமாற வச்சது இவதான் மேடம். ஏமாற வச்சது ஏமாந்தது எல்லாத்திலும் வந்து இங்கதான் கேச கொடுக்கும். கடமை இருங்க, டீட்டெயிலா கேட்போம். இதை வேற டீட்டெயிலா கேக்குறீங்க, கேளுங்க. மேடம் நான் சொல்லிடுறேன் மேடம். முதல்ல நான் தான் மேடம் ஏமாந்தேன், அதுக்கப்புறம் தான் மேடம் இவ ஏமாந்தா. நாங்க மட்டும் இல்ல மேடம், நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க மேடம். நிறைய பேரா? டிராவல்ஸ் பஸ் ஒன்று புக் பண்ணி தரேன், மொத்த பேரை கூட்டு வரீங்களா? கடமை இருங்க. மேடம் எனக்கு பணம் வாங்கி தர முடியுமா முடியாதா மேடம்? ஏமாந்துட்டு வந்துட்டீங்க, இப்ப பணம் வாங்கி கொடுனா? கொடுக்கலாம் மேடம், ஏன் வாங்கி தர முடியாது? வாங்கி தரோம். ஜீவனாம்சம் கேட்குறீங்க. ஒருத்தருக்கு தாலி கட்டினாரா 2 பேருக்கு கட்டினாரா? கவர்மெண்ட்ல ஒருத்தருக்கு தான் அலௌடு, 2வது ஆளுக்கு அனாவசியம் வாங்கி தர முடியாது. அப்படியே இருந்தாலும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாரா, எந்த சத்திரத்தில் பண்ணாரு, எப்போ நடந்தது, அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா ஒருவேளை வரலாம். அதுலேயும் முதல்ல உனக்கு தாலி கட்டினாரா இல்லை உனக்கு கட்டினாரா இல்லை உங்க 2 பேருக்கு முன்னாடி நான் சொன்னேனே டிராவல்ஸில் அமுச்சு வைக்கிறேன்ட்டு, அது மாதிரி ஏற்கனவே தாலி கட்டினாரா? இவ்வளோ குழப்பத்துக்கு மத்தியில் பணம் வாங்கி கொடுத்துருங்க மேடம், பணம் வாங்கி கொடுத்துருங்க. இதுனா ஜாங்கிரியா மிட்டாயா ஒன்று வாங்கி கையில் கொடுக்கறதுக்கு? அதனால தெளிவாக புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி தர முடியாது, ஒருத்தருக்கு மட்டும் தான் வாங்கி தர முடியும். எப்படி மேடம்? சார் சார் எங்க 2 பேருக்கு அவர் தாலி கட்டல சார். சுத்தம் இப்போ ஒருத்தர் கூட வாங்கி தர முடியாது. மேடம் நான் சொல்றது ஃபுல்லாவே புரிஞ்சுக்காமலே அவர் பேசுறாரு மேடம். அவர் புரிஞ்சுக்காம பேசலமா, நீங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. தாலி கட்டலன்றீங்க, பணம் வாங்கி தானே எப்படி வாங்கி தருவாங்க? மேடம் நாங்க சீட்டு போட்டிருந்தோம் மேடம், அந்த காசு அவர் ஏமாத்திட்டாரு மேடம். அதான் மேடம் உங்களை வாங்கி தர சொல்லி கேக்குறோம். சீட்டா? மேடம் நம்ம கிட்ட ஏமாத்திட்டான் கட்டினவன் ஏமாத்திட்டான், சீட்டு கட்டினவனா ஏமாத்தினான். ஐயோ நல்லா சொல்ல வந்தீங்க கம்ப்ளைண்ட். ஏமா எத்தனை மாசம் கட்டினீங்க, எவ்வளவு கட்டினீங்க, முழு டீடைல் சொல்லுங்க. மொத்தம் 30 நாள் கட்டணும் மேடம். 10 நாள் நான் கட்டியிருக்கேன், 3 நாள் இவ கட்டியிருக்கா மேடம். என்னது 10 நாள் நீ கட்டியிருக்க, 3 நாள் இவங்க கட்டியிருக்காங்களா? ஒன்னும் புரியலையே. அதானே மாச சீட்டு, வார சீட்டு, ஃபண்டு இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்லி ஃபார் 30 டேஸ் கட்டினா பணம் தராங்களா? அதில் 10 டேஸ் நீ 3 டேஸ் அவங்க. குழப்பமா இல்லை மேடம்? சத்தியமாக ரொம்ப குழப்பமா இருக்கு. 13 நாளைக்கு என்ன கட்டிருப்பீங்க, அது என்ன ரேட்டானு வாங்கி தர சொல்றீங்க? முதல்ல கேப்ப தலையில போடுங்க, பணம் கொட்ட தலை மாதிரி இருக்கு. என் தலையில கேப்ப போடுறதை விட இதுங்க 2 பேர் தள்ளி பெரிய கல்லா போடணும் மேடம். 13 நாள்ல என்னத்தை கட்டி கிழிச்சிருப்பீங்க, என்னத்தை வாங்கி தரது நாங்க? என்ன மேடம் பெரிய 13 நாள்? ஒருவேளை 30 நாள் இது 2ம் கட்டி இருந்தா கூட அவன் என்ன பெருசா குத்துறேன்னு சொல்லியிருப்பான். அப்படி என்ன சொன்னா நீங்க எதை கட்டி ஏமாந்தீங்க? கேளுங்க மேடம், கேளுங்க. அதானே 30 நாள்ல அப்படி என்னத்தை கொடுத்துட போறாங்க? 20 லட்சத்துல வீடு மேடம். மேடம் 15 லட்சத்துல கார் மேடம். 100 சவரன் நகை மேடம். 10 லட்சத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேற தராங்க மேடம். மேடம் தரேன்னு சொன்னானே அவன் லூசா? தருவாங்க நம்பிக்கிறாங்க இவங்க லூசா? இதை கேஸுன்னு அட்டன் பண்றமே நம்ம லூசா? சார் என்ன நம்ப மாட்டீங்க? பத்திரம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. பத்திரமா பொட்டியில வச்சு பூட்டி வச்சுக்கோ. மேடம் என்ன மேடம் இவர் நம்ப மாட்டாரு? நம்புற மாதிரியாமா சொல்றீங்க? என்ன மேடம் நம்ப மாட்டீங்க? நீங்க வேணா சீட்டு கம்பெனி நடத்துற கூட்டு வந்து விசாரிச்சு பாருங்க மேடம். வெயிட் பண்ணுங்க. கடமை அவங்க சொல்ற அளவு போய் கூட்டு வாங்க, விசாரிக்கலாம். அட நீங்க வேற மேடம் ஏழமா குத்திங்க, நான் வேணா குத்துறேன் சம்பளத்துல இருந்து. கடமை போங்க. நீங்களும் கொடுக்காதீங்க, நீங்க கொடுக்க விடாதீங்க. வாப்பா வா, இவதான் சீட்டு கம்பெனிக்காரு. இங்கே நில்லு. கடமை அவரை உட்கார வைங்க. ஆமா அதுவும் கரெக்ட் தான். எங்க கேமரா செம்ம திட்டுறாரு, தலை கட்டாவது அது கட்டாவது, போய் உட்காருப்போ. இதே கமிஷனர் ஆஃபீஸ்ல ஃபுட்டேஜ் கேட்பாங்க, அதுக்கு தான் எல்லாம் வீடியோ எடுக்கணும். நீங்க சொல்லுங்க மேடம். ஏன்பா நீ சீட்டு கம்பெனி நடத்துறியா? ஆமா மேடம். என்ன விஷயம்? நீங்க நிறைய பேரை ஏமாத்துறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் யாரையும் ஏமாத்தல மேடம். உங்க சீட்டு கம்பெனில சேர்ந்தா என்னென்ன தருவேன்னு சொன்னீங்க? அதுவா மேடம்? 20 லட்சம் ரூபாயில வீடு, 15 லட்சம் ரூபாயில காரு, 100 சவரன் நகை,
அது மட்டும் இல்லாம 10 லட்சம் ரூபாய் வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாருக்கும் தரேன்னு சொல்லியிருக்கோம். எவ்வளவு நாள் பணம் கட்டினா இதெல்லாம் தரேன்னு சொன்னீங்க? 30 நாள் கட்டினா போதும் மேடம். இது எல்லாத்தையும் நானே கொடுத்துருவேன். ஆஹா, அப்ப நான் ஒரு 10 பேரை சேர்த்து வர்றேன். அந்த 10 பேருக்கு இதெல்லாம் கொடுப்பீங்களா? மேடம் 10 பேரை சேர்த்து விட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர், கனடா, துபாய்ன்னு சொல்லி 1 மந்த் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு ஃப்ரீ. பேக்கேஜ் டு டூரா? மேடம், என் வீட்டில் 4 பேர், எங்கள் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் 10 பேர் சேர்த்து விட்றேன். நீங்கள் டூர் போயிட்டு வாங்க. 10 வீடு, 10 காரு, 10 100 சவரம், 1000. சூப்பர் மேடம். இப்போ சேர்த்து விட்றேன்னு சொல்லுங்க மேடம். தரல முட்டி பேத்துருவோம். எப்படி மேடம்? டோன்ட் வரி சார், உங்களுக்கும் அந்த டூர் பேக்கேஜ் உண்டு. எனக்குமா மேடம்? இவ்வளவு தரேன்னு சொல்றியே, இதுக்கெல்லாம் என்ன கேரண்டி? 100 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய், எந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல வேணாலும் எழுதி கையெழுத்து போட்டு கேரண்டி கொடுக்குறேன் மேடம். ஒரு நல்ல மனுஷனை இதுக்கு மேல டவுட் படக்கூடாது மேடம். ஸ்டாம்ப் பேப்பர்லயே எழுதி கையெழுத்து போட்டு எவன் கொடுப்பான்? இவர் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கன்ஃபார்ம் தானே? ஓகே. கடமை கொஞ்சம் இருங்க. ஏப்பா, உன்னோட ஸ்கீம்ல எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் டீட்டெயிலா சொல்லு. டீட்டெயிலா கொண்டு வந்திருக்கேன் பாருங்க ஸ்கீம். 2ஆம் வாய்ப்பாடு எழுதி எதில் வந்திருக்காரு மேடம். இருங்க, அவரே கேட்போம். சொல்லுப்பா, என்னப்பா இது? மேடம் சிம்பிள் மேடம். முதல் நாள் 2 ரூபாய், அடுத்தது 4, 8 ரூபாய், 16 ரூபாய், 22 ரூபாய். நிறுத்துங்க. என்ன மேடம், இந்த அமௌண்ட்டுக்கு இவன் எப்படி வந்து வீடு தரேன், காரு தரேன், பங்களா தரேன், நகை தரேன்ற விளையாடுறியா? சார் சார் இருங்க, எதுக்கு கோவப்படுறீங்க? நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன், கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. இருங்க கடமை, ஏதோ டீட்டெயிலா சொல்றாராமே, கேட்டுட்டு பேசுவோம். சொல்றேன் மேடம். இப்படியே டபுளா 30 நாளும் அமௌண்ட் கட்டினா நான் சொன்ன அத்தனை பொருளும் வாங்கி தரேன். அப்படி வாங்கி தரலன்னா என் மேல எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுங்க மேடம். அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி எவ்வளவுதான் பணம் கட்ட வேண்டியது வருது? சொல்றேன் சார், உங்களுக்கும் மேடத்துக்கும் 30வது நாள் கட்ட வேண்டிய தொகையை சொல்றேன். 107 கோடியே 37,41,824 ரூபாய். ஏது 107 கோடியே 37 லட்சமா? எப்படியா கட்ட முடியும்? யோ, இந்த அமௌண்ட்டை யாரையா கட்ட முடியும்? கட்ட முடியாதுதான் எனக்கும் தெரியும். கட்டினா நான் தரேன்னு சொல்றேன், அவ்வளவுதான் மேடம். அப்போ தெரிஞ்சே நீ ஃப்ராடு பண்ற. ஃப்ராட் இல்ல மேடம், புத்திசாலித்தனம். இது இங்கே வச்சுட்டு போறேன், யாராவது வந்தா சேர்த்து விடுங்க. கட்டுங்களா? கடமை, என்ன திமிரா பேசிட்டு போறான் பாத்தீங்களா? ஃப்ராடு தனம் பண்ணிட்டு. சரி, அந்த 2 லேடிஸையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம், ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க, எங்க பணம் வந்துருச்சுங்களா? வந்துருச்சுமா. 13 நாள் தானே கட்டினீங்க. வந்தவன் சொன்னா பாதி காரம், அண்டர் கிரவுண்ட் வீடும், 50 சவரனும், வேற ஏதாவது கேட்டீங்களாமே? வீட்டு பொருட்கள் எல்லாம் எல்லாத்துலயும் பாதி பாதி கொடுத்துட்டு போறான். வாங்கி போறீங்களா? 13 நாளைக்கு இவ்வளவு தராங்களா சார்? இந்த மாதிரி இருந்தா இந்த சாட்டு இல்லை, இதை விட ஈஸியாவே அவன் ஏமாத்தலாம். என்ன மேடம் சொல்றாரு அவரு? இருமா கடமை, சும்மா குழப்பாம தெளிவா சொல்லுங்க. எஸ் மேடம். பொறுமை. ஓகே மேடம். முதல் நாள் 2 ரூபாய், அப்புறம் 4, 8, 16, 32, இந்த 13 நாள் கட்டி தொலைச்சிங்கல்ல, அது வரைக்கும் அவன் வாங்கினது 8,192 ரூபாய். 30ஆம் நாள் எப்போ எவ்வளோ தெரியுமா? கொஞ்சம் 107 கோடியே 37,41,824 ரூபாய். நீ உன் தாத்தா பரம்பரை, உனக்கு பிறந்தது, அதுக்கு பிறந்தது, அதுக்கு பிறந்ததுன்னு ஒரு 10 தலைமுறை சேர்ந்தா கூட இந்த ஒரு நாள் பேமெண்ட்டை கட்ட முடியாது. அப்போ 29 நாள் அமௌண்ட் கூட்டினா எவ்வளோ வருது? இதுவே 107 கோடி. இதுக்கு முன்னாடி கூட்டினா 200, 300 கோடி. அதானி அம்பானியாலேயே இந்த சீட்டை கட்ட முடியாத கூறுகட்ட குக்கருங்களா இந்த ஸ்கீம்ல சேர்ந்துட்டு கானுக்கு கார் வரல எனக்கு ஏமாத்திட்டான்னா ஏன் ஏமாத்த மாட்டான்? கொஞ்ச நேரத்தில் நாங்களே அப்படியே என்ன மேடம் அது சொல்லுவாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா பார்த்துக்குங்க. அவன் தைரியமா எங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னான்? இதுதான் ஸ்கீம். அப்போ அவன் எவ்வளோ துணிச்சலா சொன்னான்னா, நீ கோர்ட்டுக்கு போனாலும் நிற்காது, யார்கிட்ட சொன்னாலும் நிற்காதுன்னு சவால் விட்டு ஸ்டேஷன்லேயே சொல்லிட்டு போகிறான். இது எங்களுக்கு தேவையா? லூசு கர்மாந்திரம் பிடிச்சவங்களே 2 ரூபாய் நானே ஏன்னு வச்சுட்டு போய் சீட்டு கட்டிடுறது. அது என்னன்னு 30 டேஸ்க்கு போட்டிருக்கணும். கால்குலேஷன் போட்டு கன்ஃபியூஷன் வந்திருக்காது. கன்ஃபியூஷன் வந்ததுன்னா ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஸ்டேஷனுக்கு வரலன்னா எங்களுக்கு குழப்பம் இருக்க மாட்டான். இது மாதிரி ஃப்ராடு கூட்டங்கள்
இவ்வளவு தைரியமா பண்ணுதுன்னா இட்ஸ் a டெக்னிக்கல் பிரெயின். ஸோ இழிச்ச வாங்க நம்ப நோ நாங்க இல்ல, இட் இஸ் இது நீங்க. உங்களை மாதிரி இழிச்ச வாங்களால தான் அந்த மாதிரி ஆளுங்க ஏமாத்துறாங்க. புரியுதா? மூச்சு பிடிக்க ரொம்ப நேரம் பேசிட்டேன். காசெல்லாம் வராது, இடத்த காலி பண்ணி கிளம்புங்க. உட்காருங்க உட்காருங்க நீங்க. தேங்க்ஸ் மேடம். மேடம் அப்ப எங்க காசு வராதா மேடம்? அது மூஞ்சிலி மாதிரி மூக்கு சிந்தன்னா வெளியே போய் சிந்திட்டு வா. ஒண்ணு சிந்திட்டு பேசு, இல்ல பேசிட்டு போய் சிந்து. மேடம் அப்படின்னா நாங்க என்னன்னு ஃபீல் பண்றது? வாட் இஸ் திஸ் மேடம்? கடமை, அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க, அவங்கள போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சுண்டல் பண்ணி தட்டுமா? கேளுங்க, அரை கிலோ அதுவும் ஃப்ரீயா கொடுத்தா திருட்டு போவாங்க. சும்மா இருங்க. ஏமா 8000 ரூபாயோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. காசெல்லாம் திருப்பி வாங்க முடியாது. இனிமே யார்கிட்ட ஏமாறாம இருங்க, போங்க. ஆகும் மேடம், லீகல் எதுனா ஆக்ஷன் எடுத்து வாங்கி தர முடியாது மேடம். கடமை, லீகலா கூட எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்றாங்க. மக்கள் நீங்க தான் உஷாரா இருக்கணும்.